மூச்சு வாங்குது, வேர்த்து வருது, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? உடம்பு குறைக்கிறதுக்கு வாக்கிங் போகலான்ட்டு போனேன்னா மூச்சு வாங்குது. இதோ இருங்க வரேன். அப்பா இந்தாங்க, இந்த ஸ்மார்ட் வாட்ச் கையில கட்டிக்கோங்க. நீங்க ஒரு அடியை எடுத்து வச்சா கூட இது கண்டுபிடிச்சு சொல்லிடும். ஒரு 8 அடி எடுத்து வச்சாலே அந்த வாட்சி ஷாக் அடிச்சுக்கிறது. என்னது இவர் நடக்கிற லட்சம் தான் எனக்கு தெரியுமே. அம்மா நீ சும்மா இருமா. நான் வாக்கிங் போய் ஒரு மாதத்தில் என் உடம்ப குறைக்கல பாரு. நான் சூர்யா மாதிரி 6 பேக் வச்சுட்டு சிக்குன்னு வரேன் பாரு. சூர்யா மாரி ஆகுறே இல்லையோ, ஆனால் சீக்கிரம் ஆகியா ஆகிடாதா. மூச்சு வாங்குது பாரு, போய் தண்ணி விடுற. ஆயா அப்பா பாவம் தானையா, யாயா இப்படி கிண்டல் பண்றீங்க? இனிமேட்டுக்கு அந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. பாப்பா உனக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 9 வயசு ஆகுது ஆயா. நான் அவனை 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெற்று இப்போ வரைக்கும் அவனை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே வளர்த்தீங்க. ஒரு வேலையும் செய்ய விடாம பார்த்து பார்த்து வளர்த்தான் அவனை. ஒரு நாள் காலேஜ் முடிச்சு வந்து அம்மா நான் போலீஸ் ஆக போகிறேன்னு சொன்னான். அப்புறம் என்னாச்சு? நான் தான் அவனை ஒரு வேலையும் செய்ய விடாம வளர்த்து தப்பு பண்ணி விட்டேனே. 10 அடி ஓடல, அதுக்குள்ள காலை வலிக்குது கையை வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டான். அதுலேருந்து அவர் ஒரு ஆணியுமே பிடுங்கல. நீங்க போய் தானே சொல்றீங்க. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் நீ தானே கட்டி விட்ட, இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. பாப்பா அந்த உன்னோட வாட்சு. என்னால முடியலடா சாமி. ஏன்பா என்னப்பாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா முடியல. 6 பேக் சூர்யாவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன், முடியலப்பா. 100 அடி